கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்பது எத்தனை பாக்கியம் என்று எழுதியிருக்கிற வார்த்தைப்படி நாம் இந்த நாளிலே அவருடைய சபைக்கு முன்பாக அமர்ந்திருக்க கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கையின் சமாதானத்தை உடன்படிக்கை உங்களில் நிலை பெறாமல் இருக்கு என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன், அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம் முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற நம் தேவனான கர்த்தர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரியத்தினால் உன்னை ஈர்த்துக் கொள்கிறேன் சொன்ன தேவன் அவர். அவருடைய காரியம் நம்மை பெரியவனாக்கும். அல்லேலூயா. பாடுகிற பாடல்களுக்கு நன்றாய் கரங்களை தட்டி ஸ்க்ரீனில் அந்த பாடலை போடுவாங்க. நீங்கள் இந்த பாடலை உணர்ந்து பாடுங்க, ரொம்ப முக்கியம். பாடலை உணர்ந்து பாடும்படியாய் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து, ஒரு தாய் தேற்றுவது போலவும் ஒரு தந்தை சுமப்பது போலும் சுமந்து கொண்டு வந்தார். அவர் பெரிதான கிருபை, பெரிதான கிருபை. ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எண்ணில்லடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா, எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா, எங்கில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எங்கில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க்யூ லார்ட். அப்பா தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரப்பா, ரத்தத்தினாலே கழுவினீர். ஆண்டவரே அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்தும் உமக்கு நாங்கள் சொந்தமாக இருக்கும்படியா நீங்கள் தேர்ந்து கொண்டீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தை மீட்டுக் கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. ஆயெங்கில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆயெங்கில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே
என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க்யூ ஆமென். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பழி தூரலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பழி தூரலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் மாடா உமை போற்றுவே. ஆஹா என்னில் நடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் நடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தில் இவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தில் இவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் ஆமே பாரினில் பறக்கின்ற யாவும் பரமே உமை போற்றுமே. ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க்யூ அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களை கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கிருபையாய் நடத்துங்க அப்பா. கிருபை போதும் ஆண்டவரே. ஆமென். வாழ வயதில் தோறும் நீடும் வயதாகுகின்றோதலும், வாழ வயதில் தோறும் நீடும் வயதாகுகின்றோதலும், பாலக தந்தாயினாலும் பாலக தன்வாயினாலும் பாடி உமை போற்றுவே. ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் நடந்தா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை நாம் துதிக்கும் போது எப்போதும் நமக்கு அவர் எங்க இருக்கிறார்? வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் வலது பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மை அசைக்காது. அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர்கள் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளில்
தேவன் தாமே நீர் எங்களை ஆண்டவரே சப்பா உடைய சந்நிதியில் வந்து ஆண்டவரை சேரும்படி உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிய வரை உடைய பிரசன்னம் ஆளுகை இங்கே வர ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாடல் மூலமாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை முழுவனதோடு உம்மை துதிக்க ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யெகோவாயிரே நீரென் தேவனாம், யெகோவாயிரே நீரென் தேவனாம், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஆராதனை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே நீரென் தேவனாம், யெகோவாயிரே நீரென் தேவனாம், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ரப்பா நீரென் தேவனாம், யெகோவா ரப்பா நீரென் தேவனாம், நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ரூவா நீரென் தேவனாம், யெகோவா ரூவா நீரென் தேவனாம், என் தேவைகள் நீரறிவீர், என் தேவைகள் நீரறிவீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை ஓ ஆராதனை 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 ஆராதனை, நீரென்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர், நீ என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. யெகோவா நீரே என் தேவன், எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற பாட்டின்படியே நம்முடைய காரியங்களே தேவன் எல்லாமே நம்மளோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிற தேவன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியிலே நடக்கும்போது கூடவே வருகின்றீர்,
ஒரு நாளும் தண்ணீர்களை நம்ம கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது இருந்தாலும் நாம் ஒரு காலம் மூழ்கி போவதில்லை, எரிந்தும் போவதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை பாடுங்கள். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. ஆமென். என் பாவம் கழுவி விட்டீரே, என்னை விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்
போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. பாலைவன வாழ்க்கை போல இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதைகள் காண செய்கிற தேவன், ஆறுகளை ஓட செய்கிற தேவன். பாலைமான வாழ்க்கையான காரியங்களே நம் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போடுகிற தேவன் ஆண்டவர். இந்த நாளில் அடுத்த பாடலாக நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவரும் இல்லை. ஆமென். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். நீர் திறந்தால் அடைப்பவரில்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவரில்லை. நீர் திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எரித்தவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எரித்தவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நாட்டின் சாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவராம். நாட்டின் சாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும்
விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடிப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடிப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவர் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்த்தவர் பூமியில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ள தேவன் பூமியிலேயே இல்லைன்னு சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் இந்த போல வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே பாடல் மூலமாய் ஆண்டவரே தேவன் நீர் மகிமைப்பட்டதுக்காகவும் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம். அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில ஸ்தோத்திரம். ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென். தேவன் தாமே நீர் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாளில உண்டான மகிமையை தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தாவே. மீதியான வேலையை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும். கொண்டு கலங்காதே. உம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும். கொண்டு கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. அல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் கர்த்தர். அந்த காரியம் மாறுதலாய் முடியக்கூடியவர் கர்த்தர். எதை நினைத்து இந்த நாளிலே எந்த காரியத்தை நினைத்து இது நடக்குமோ நடக்காதோ, இது வாய்க்குமோ வாய்க்காதோ, இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீங்க அந்த சிந்தனையில வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், என் மகளே என் மகனே பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் முன்பாக செல்லும். நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளிடுவேன். நான் உனக்கு திறந்த வாசலை கட்டளிடுவேன் சொன்னவர். அவளுக்கு ஒப்பு கொடுப்போம். நம் முற்பிதாக்களின் தேவன், நம் முற்பிதாக்களின் தேவன், நம் தாய் தகப்பனை காட்டிலும் நம்மோடு கூட இருந்தவரை நடத்துகிறவர் அவர். ஒரு தாய் தேற்றுவது போலவும் ஒரு தந்தை சுமருவது போலவும் நமது சுமந்து கொள்கிற சேவை. வனாந்திர பாதையில் நடந்து கொள்கிற சூழ்நிலையா ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என் ஆறுதல் சொல்கிற யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை ஆறுதல் படுத்துங்கப்பா, என் ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது அவர் சகல ஆறுதலின் தேவன், அவர் சகல ஆறுதலின் தேவன். அவர் எப்போதும் நம்மை கைவிடாத தேவன், எப்போதும் கைவிடாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அல்லேலூயா. ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்தவர் நான். ஆமென். ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணலரவாய் கர்த்தர் நான்
போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில போய்கொண்டிருந்தார். சாதாரண ஆட்டு சொற்பாடுகளை மேய்த்துக் கொண்டு தாவீதை சகல இஸ்ரவேலருக்கும் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவை ஆண்டவர் அவரை அழைத்தார். ராஜாவை திகழ ராஜாவாக தேர்ந்து கொண்ட தாவீதை அழைத்தார். தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். தன் சொந்த மாமனார் சவுலாலே அவர் 3 முறை அவர் கொலை செய்யப்பட காரியம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தாவீதை தேர்ந்து கொண்டார். கர்த்தர் தாவீதை தேர்ந்து கொண்ட நிமித்தம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அந்த தாவீதை தேர்ந்து கொண்ட தேவன் அவருடைய வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டார். எப்படிப்பட்ட கிருபை பாருங்க. நான் சொல்லலாம், நீங்க நாங்க எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எப்படி என்னிடத்தில் மாறி போகும்? நீ சொன்னீரப்பா, நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொன்னீரப்பா. இந்த சூழ்நிலையில காட்டிலும் பெரியவர் ஆண்டவரே, சூழ்நிலை காட்டிலும் பெரியவர் அப்பா. என் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரம் எல்லாம் தெரியும் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் கர்த்தாவே, இந்த கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தாவீதை தெரிந்து கொண்டீரப்பா. தாவீதை தெரிந்து கொண்ட நிமித்தம் அவருடைய வம்சத்திலே நீர் வந்து பிறந்தீர் ஆண்டவரே. நீர் வந்து பிறந்தீரப்பா. எங்கள் ரட்சகராக பிறந்தீர் ஆண்டவரே. எங்கள் ராஜாவாக பிறந்தீர் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்களா ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் கர்த்தாவே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறாரப்பா. நீ எங்களை நடத்துகிறப்பா. இந்த கரங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவர், எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரப்பா. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரப்பா. அந்நாள் முகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னீரப்பா. அது முதல் அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அது முதல் அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று எழுதுக்குதே. நாங்கள் துக்கத்தோடு எந்த காத்து இருக்கக்கூடாதப்பா. கர்த்தருக்குள் எப்போது நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் நீ சொன்னீரப்பா. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆடுகள் அலைந்த தாவீதை அழைத்தது நான். ஆடுகள் அலைந்த தாவீதை அழைத்தது நான். அந்த தாவீதின் பேரில் கிளையாய் குதித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? ஆமென். அந்த தாவீதின் பேரில் கிளையாய் குதித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? ஆமென், ஆமென். என் சமூகம் உன் செல்லும் கலந்தாதே. ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தானே. ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அல்லேலூயா. அவர் ஈசாக்கின் தேவன். ஈசாக்கு எவ்வளவு பெரிய, ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயதில் பிறந்தவர். 100 வயதில் பிறந்தவர். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றி கொண்டு வந்தார்.
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் சமூகத்திலே ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததினாலே எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டதினாலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். 75 வயதில் வாக்குத்தத்தம் பண்ணினார். எத்தனை வயது? 75 வயதில் வாக்குத்தத்தம் பண்ணார். அப்போ ஈசாக்கு பிறக்குவதற்கு எத்தனை வருஷம் ஆயிற்று? 25 வருடம். 25 வருடம். உங்களுக்கு ஆண்டவர் நீ ரட்சிப்புகளை வருவதற்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ரட்சிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், இல்லை 5 வருடங்கள் ஆயிருக்கலாம், 10 வருடங்கள் ஆயிருக்கலாம், ஏன் 1 வருடம் கூட ஆயிருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண உண்மை இல்லவர். வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேற்றுவார். அது வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எப்படி பண்ணா? விசுவாசித்தான். அந்த வாக்கு விசுவாசத்தினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். சபையின் வாக்குத்தத்தம் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கார். இன்னும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே நிறைவேறணும்னு சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே முகப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்த பட்டயமும் அவரே என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறதாக இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆபிரகாமுக்கு 25 வருடத்தில் நீ நிறைவேற்றினப்பா. நிறைவேற்றது மாத்திரமல்ல, ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே ஈசாக்கு பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ரெபெக்காளுக்கு திருமணம் ஆகி 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 20 ஆண்டுகள் கர்ப்பத்தில் குழந்தை இல்லாதனால ஈசாக்கு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவர் கர்ப்பத்திலே இரட்டை பிள்ளைகள் பெற கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் என்பது நிறைவேறக்கூடியது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்போது ஒவ்வொரு நாளும் உரிமை பாராட்டணும். ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் ஆண்டவர். சபையின் வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் வாயில அறிக்கையிடுங்க. காலங்கள் கடந்து போகலாம், ஆனா வாக்குத்தத்தம் மாறாது. வாக்குத்தத்தம் பண்ண உண்மை இல்லவர், அது அப்படியே நிறைவேற்றுவார். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஈசாக்குக்கு அப்பா 20 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு நீ அப்பா 8 பிள்ளைகள் பெற அனுகிரகம் பாராட்டின ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த ஆண்டுகள் ஆனது ஆண்டவரே. அப்பா நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ண உண்மை இல்லவர் என்று எதிர்க்குதே. வாக்குத்தத்தை உரிமை பாராட்டும்படியா தகப்பனே, உரிமை பாராட்டும்படியால் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்கள் காரியங்களிலே நாங்கள் எதிலே அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, பாவத்தினாலே சாபத்தினாலே உலக இச்சைகளினாலே அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, எங்களோட பேசுங்க ஆண்டவர். எங்களை உணர்த்துங்கப்பா தகப்பனே. யோசேப்பை கூட தகப்பனே அப்பா எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டீரப்பா. அப்பா தவறு செய்ய அவனுக்கு தருணம் இருந்தாலும் அதை விட்டு விலகி ஓடினான் ஆண்டவர். அதை விட்டு விலகி ஓடினான்ப்பா. எங்களுக்கு கூட அப்பா அப்படி காரியங்களிலே அது தவறு அப்பா, பாவத்தை விட்டு விலக அனுகிரகம் பாராட்டுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஈசாக்கி தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான், ஆமென். ஈசாக்கி தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான், அடிமைகள் போன யோசேப்பை கேட்டு அடிமைகள் ஆக்கியது நான், அடிமைகள் போன யோசேப்பை கேட்டு அடிமைகள்
அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தா போதும். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை வேதத்தை சொல்லப்படும். நாம் பாவம் செய்த அந்த அறிக்கையிட நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன்ப்பா, இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்றால் உடனே நான் மன்னிக்கணும். ஆண்டவர், நான் உன்னை மன்னித்தது போல பிறை நீ மன்னிப்பாயாக, பிரதான கட்டளை அது. அப்ப நம்ம யாருக்கு மன்னிக்காம இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. மன்னிக்காம இருக்கிறோமா? மன்னிப்பு என்பது அவர் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். அந்த மன்னிப்பை நம்ம உடனே ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே இந்த சகோதரனை மன்னிய, சகோதரியை மன்னியும் ஆண்டவரே. நான் வாயினாலே அப்பா அவள் நான் ஏதாவது சொல்லியிருந்தா அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, என்ன மன்னி. முதலாவது நம்ம மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்போ நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிற வல்லவராயிருக்கிறார், நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இப்போ பாருங்க பிரியமானவர்களே, நம்ம மன்னிச்சிட்டாலே நம்மை மன்னிக்கிற தேவன். அப்போ எந்த சூழ்நிலையிலே நாம் பாவத்தை நாம் அறிக்கை எடுக்கிறோமோ அவர் பார்க்கிறாரு. என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னை முழுவதும் அர்ப்பணித்து தன்னிடத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறாரே, அதை நினைத்து ஆண்டவர் எந்த காரியத்திலும் நம்மை அடிமையாக ஆக்க மாட்டார். அல்லேலூயா. நம்மை அடிமையாக ஆக்க மாட்டார். எந்த பாவத்திலும் சாபத்திலும் நம்மை அடிமையாக ஆக்க மாட்டார். நம்மை அவர் உயர்த்துகிறவர். அவர் உயர்த்துகிறவர். எப்படிப்பட்ட நாம் நினைப்பிலும், நாம் நினைப்பதிலும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் அதிக நன்மைகளை செய்கிறவர், அதிக நன்மைகளை வல்லமை உள்ளவர். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. யாருக்கும் அடிமை இல்லை, எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாவின் ராஜனும் ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாவின் ராஜனும் இந்த வருடத்தின் வாக்கு தத்தமான உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அதை நாம் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதை உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டினால்தான் அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை அப்படியே கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மாற்றிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. அது தினந்தோறும் நம் வாயினால் அறிக்கை இடணும். ஆண்டவரே, நீ என்னை பாக்கியவான் என்று சொன்னீர், என்னை பாக்கியவதி என்று சொன்னீரப்பா, இந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. என் வாழ்க்கையிலே
எப்படிப்பட்ட தடைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வருத்தங்கள், வறுமைகள் எல்லாம் ஆண்டவருக்கு வந்து லேசான காரியம். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். அவர் சொன்ன வார்த்தை பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும் போது அதை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நிச்சயம் வேண்டும். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றோ ஆமென் என்று இருக்கிறது. வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போ அது ஓடும்போது கர்த்தர் ஆண்டவர் அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆபிரகாமுக்கு நீ போப்பா, கையில் பொண்ணு வெள்ளி பணமாக கொடுத்து அனுப்பிச்சாரு, நீ போ. உடனே கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம். உடனே அப்படி கீழ்ப்படிந்த உடனே வர வழியில் அவங்க தகப்பனை இறந்துடுறாரு. தேராகு வர வழியில் இறந்துடுறாரு. வர்றதுக்கு முன்னாலே எல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க மனைவி, அவருடைய தம்பி லோத்து கிளம்பி வராங்க. அவர் கீழ்ப்படிந்தவுடனே 2வது வசனத்தில் ஆபிரகாமே, நீ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கொடுக்கல, நீ போப்பான்னு சொன்னார். உடனே கீழ்ப்படிந்தார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால் வாக்கு தத்தம் என்பது கொடுத்தவொடனே நம்ம கீழ்ப்படியணும், கேட்கணும், உரிமை பாராட்டணும். ஆண்டவரே கொடுத்த வாக்கு தத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்கு தத்தத்தை நான் உரிமை பாராட்டு, நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தில் கூட 3 காரியங்கள் நம்ம இன்னும் தியானிக்கலை. அந்த 3 காரியங்கள், ஒன்று வந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். அவருக்கு என்ன கொடுக்குறாரு? அடைக்கலம் கொடுக்குறாரு. முக்கியமானது அது, நம்ம இன்னும் அது தியானிக்கலை. இந்த இந்த மத்தேயு எழுதின 5ஆம் அதிகாரத்தில் அவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன காரியங்களிலே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் அந்த 6-7 இருக்கிற அவர் கற்பனைகள், கட்டளைகளை நாம் உரிமை பாராட்டு கொண்டு இருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். இது கடைசியான அந்த சாப்டர் இருக்கிற சாப்டரில் நம்ம கொடுக்குற அந்த எச்சரிக்கை என்ற சாப்டரை நம்ம முடித்து அடுத்த காரியங்கள் நம்ம கடந்து செல்வோம். அடுத்த காரியங்களும் போகும்போது எல்லாமே நமக்கு இதை நாம் இந்த காரியங்களிலே நாம் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நடந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவர். நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவர் அவர். ஆசீர்வாதம் நிரப்புகிறவர். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு 6-7 காரியத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக ஆண்டவர் வந்து இந்த காரியங்களிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அவர் எச்சரிப்புன்னு ஒன்று இருக்குது. அவர் எச்சரிப்புக்கு நம்ம ரொம்ப உஷாராக இருக்கும். அவர் எச்சரிக்கிறாருன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவர் எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். பாருங்கள், ஒரு எச்சரிக்கை சாதாரணமாக கொடுக்குறாருன்னா எப்பவுமே பெருசாக கொடுக்க மாட்டார். அவர் எச்சரிக்கைன்னா அவர் சாதாரணமாக தான் கொடுப்பார். ஆனால் அது உள்ளே நம்ம போவதற்கு கடினமாக இருக்கும் என்று நினைப்போம். சீஷர் கூட அப்படி தான் நினைச்சாங்க. இது எப்படிப்பட்ட உபதேசம்? கடினமான உபதேசம்னு சொன்னாங்க சீஷர். ஆனால் ஆண்டவர் சாருங்க, என்னுடைய சுமை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இலகுவாக இருக்கும், இலகுவாக இருக்கும். இடுக்கமான வாசல் வழியாக தான் நாங்கள் போக சொன்னேன். அதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்தோம். எச்சரிக்கையில் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம்
7ஆம் அதிகாரம் அதில் 21 29 இது 3 பிரிவாக நம்ம படிக்க போகிறோம். 3 பிரிவாக 21 29 3 பிரிவாக படித்து அதில் இருக்கிற ஆசுவாங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல வசனங்களை நான் உங்களுக்கு முன்னறிவித்து அதில் இருக்கிற 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நல்ல கொஞ்சம் கடைசி இந்த அவர் கொடுத்த 3 ஆவியில் எளிமையுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்தை அடைவார்கள். அடுத்த வசனம், துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 3வது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சேர்த்து கொள்வார்கள். இந்த 3 அடிப்படை வசனத்தில் இந்த நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டு அதில் உள்ள அடங்கியிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இருப்போம். அல்லேலூயா. எடுத்து 7ஆம் அதிகாரம் 21 22 23 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் ஆ 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 உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது முதல் படி. இதில் பாருங்க, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் இதில் யாரை அவர் சொல்கிறார்னா, விசுவாசிகளை சொல்கிறார், விசுவாச குடும்பங்களை சொல்கிறார். இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்கள் விசுவாசத்திலே என்ன போகிறாங்க, நழுவி போகிறாங்க. ஏதாவது அதாவது நமக்கு விருப்பமான காரியங்கள் நமக்கு நடக்காவிட்டால் உடனே நம்ம முறுமுறுக்கிறோம். என்ன முறுமுறுப்புனா, என்ன ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சேன், எனக்கு இந்த காரியம் சாதகமாக இல்லையே அப்படி சொல்வதே ஒரு முறுமுறுப்பு தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து அடிமை தனத்திலிருந்து கொண்டு வந்த பிறகு அவர்கள் நாமத்தை தோது கொள்வார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தார். மோசே கூட அப்படிதான் சொன்னார். அப்பா, என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன், அந்த அடிமைத்தனத்தில் கொண்டு வான்னு சொல்லி மோசைக்கு சொன்னது போல சொன்னார். மோசையும் வழி போனார் சில காரியங்களில். என்னால் எப்படிப்பா முடியும், என்னால் முடியாது, இந்த ஜனங்க என்னை நம்ப மாட்டாங்க, இந்த ஜனங்க வணங்கா கழுத்தில் ஜனங்க அடையாளத்தை கேட்பாங்க, நான் எப்படிப்பா, என்னை எப்படி நீங்கள் அனுப்புறீங்க, என் கூக்குரலுக்கு அங்கே செவி கொடுக்க மாட்டாங்க, வழி போனார். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் என்னமோ சொல்லி பார்த்தாரு. அப்பா, நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன், வாக்கியத்தில் வல்லவன் இல்லை, வார்த்தையில் வல்லவன் இல்லை, என்னை அனுப்புறீங்களே,
நான் சரியாக பேச மாட்டேன். ஆண்டவர் ஒரு முன் குறிச்சிட்டாருன்னா அவர் மூலமா நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. நம்முடைய காரியங்களில் கூட பிரியமானவர்களே, அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நல்லா நினச்சுங்க, அவர் என்ன காரியத்தை நமக்கு குறித்திருக்கிறாரோ அது நிச்சயமான வாழ்க்கை நிறைவேற்றுவார். காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, நாம் அவ்விடத்தில் சேரும்போது இயேசுவே அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொள்ளும் போது ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பீர். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, ஏசப்பா பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கணும். முதல்ல கேட்கணும், ஏசப்பா அந்த ஒலிவு மலையில் நிற்கும்போது பிதாவானவர் அவருக்கு ஆவியானோட நிழல் அசைவாடும்படியாய் நேரிட்டு காண்பித்தார். பா என்னுடைய சித்தத்தினை செய்ய நான் உன்னை ஏற்படுத்தினேன். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்னா, ஆண்டவருக்கு ஒரு சின்ன சீசல் மத்தியிலே அவர் ஜெபம் பண்ணி போகும்போது முதலாவதாக சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, அப்பா இந்த பாத்திரம் என்னிடத்தில் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல சித்தத்தின்படி ஆகட்டும். பெரிய டார்கெட். ஏசப்பாக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள், ஆனாலும் என் சித்தப்படி அல்லப்பா உன் சித்தத்தின்படி. வியாகுலப்படுறாரு. பெரிய ஒரு டார்கெட். டார்கெட்டை முடிக்க பிசாசானவன் பிடமிடுவான். ஏசப்பாவை பிடமிடுவன். நமக்கு நாம் ஏமாத்திரம் அல்லேலூயா. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஏமாத்திரம். அதனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய முதல்ல நம்ம ஒப்படைக்கணும். அவங்ககிட்ட நம்ம ஏசப்பா என்ன சொல்கிற, கர்த்தாவே கர்த்தாவே என்னை என்று சொல்லுகிறவே அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொன்னார்தான், அப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமே பிதாத்தில் ஒருவனும் போக முடியாது. பிரியமானவர்களே, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். இங்கே அவர் அற்புத அடையாளங்களை ஊழியக்காரர்கள் சொல்லும்படியாய், ஊழியக்கார நிமித்தமாக அவர் சொல்லும்படியாய் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தமாக எல்லாம் காரியம் செய்த ஆண்டவரை நாங்கள் உன் நிமித்தமாக எல்லாவற்றையும் செய்தோம். ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, உன் நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை தோற்றினோம், உன் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டோம் அதை பெற்றுக்கொண்டோம். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏன்னா பிதாவின் சித்தத்தைபடி நாம் செய்தால் கேட்டால்தான்
நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னை இல்லாமல் பிதாவிற்குள் சேர முடியாது என்று சொன்னார் இல்லையா? அது என்ன காரியம்னா, நல்லா பாருங்க, அவர் பிதாவிடத்தை ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டுவோமா? முற்பிதாக்களை தேவன் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கினதினாலே கர்த்தர் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே தங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்கள். நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை நாம் அவரை எப்போதும் நமது வலது பாதத்திலே எப்பவும் வச்சுக்கணும். ஜெபம் முடிக்கும்போது கூட நம்ம சொல்லுவோம், பிதாவின் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, ஜெபம் முடியுமா? சொல்லுவேன், பிதாவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஏசப்பா கூட முதல் பிதாவுக்கு தான் கனம் பண்ணுவார். பிதாவை கனம் பண்ணுவார். பிதாவை கனம் பண்ணது தான் அடுத்தது ஏசப்பா கிட்ட போகணும். ஏசப்பா முதல்ல பாருங்க, பரலோகத்திற்கு என் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ அந்த ஆவியில் நம்ம எளிமை உள்ளவர்களாக மாற வேண்டும். பரலோக ராஜ்யம் ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். காணா ஒரு கல்யாணத்தில் கூட மரியாள் கிட்ட போவாங்க, அம்மா திராட்சை ரசம் குறைப்பட்டிருக்குது அப்படி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, அவர்கிட்ட போங்கப்பா, ஏசப்பாங்க ஏசுக்கிட்ட போங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை? என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அவர் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? பிதாவின் வார்த்தைக்காக. கரங்களை தட்டுவோமா? எதை செய்தாலும் பிதாவின் சித்தத்தின் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவின் சித்தத்தில் செய்கிறவன் தான் அதில் பிரவேசிப்பப்பா. என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் அவர் கூட இருந்த ஜனங்கள் தான் காட்டி கொடுத்தாங்க. கூட ஜனங்கள் தான், யூத ஜனங்கள் தான் அவர் காட்டி கொடுத்தாங்க. இயேசுவை அநேக வார்த்தைகளினாலே அவரை காயப்படுத்தினாங்க. அவனை கொல்லும், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று பலமாக கூச்சடித்தார்கள். தினைக்க பாருங்க, அவங்க பிதா அனுப்பின குமாரன் என்று, மேசியா என்று, இரட்சகர் என்று அறியாதிருந்தார்கள். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். கரங்களை தட்டுவோமா? ஏசப்பா யாரு, எங்கிருந்து வந்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. உன் வார்த்தை உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. உன் வாயில் சொல்புற முன்னே அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். தீமோத்தேயுக்கு யார் எழுதுறது? பவுல் எழுதுறாரு. அப்பா, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு.
நாம் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வார்த்தை அவளை மனமடிய செய்யலாம். அந்த வார்த்தையினாலே அவங்களை ரட்சித்தும் கொள்ளலாம். இதான் தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக உபதேசிக்கிறார். உன்னை குறித்தும் வார்த்தை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்காரு. இவைகளில் நிலை கொண்டிரு, நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானார், இப்படி செய்வாயானார். அப்போ நம்ம வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? முதல்ல நம்ம வார்த்தையில் ஆண்டவர் பாருங்க, பிதாவின் சித்தத்தின் செய்கிறவனே ராஜ்யத்தை பிரவேசிப்பான். தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளல ஏசப்பா. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதையே அவர் செய்யும்படியாக பொறுத்து இருக்கிறார், பொறுத்து இருக்கிறார். சில பேர் சொல்வாங்க, ஆண்டவர் வருகை சீக்கிரமா வரணும், சீக்கிரமாய் ஆண்டவர் ராஜ்யத்தில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறணும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவர் வார்த்தையிலே அவர் உபதேசத்திலே நிலை கொண்டிராமல் விசுவாசத்தினாலே வழுவி போகிறாங்க, வழுவி போகிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. நம் பரலோக ராஜ்யம் அடைய வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டும், அறிய வேண்டும். அதே அறியலைன்னா ஏசப்பா கிட்ட முழங்கால் படிட்டு, அப்பா உங்களுக்காக உன் நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம், உன் நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உன் நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்தோம் அல்லவா, அல்லவா அப்படின்னு கேள்விக்குறி போட்டிங்கன்னா உங்களை அறியேன்னு சொல்லிடுறாரு. கரங்களை தட்டுவோமா? உங்களை நான் அறியேன், என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி செய்ய முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17:3 வாசிப்போம். உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். முதல்ல நம்முடைய உபதேசம், நம்ம உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாருங்க. ரெண்டாவது உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்க. படிங்க. உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் சகோதரனுக்கு முதல்ல நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, மன்னிக்கணும் ஆண்டவரே. பாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கை, நம்மளை குறித்து நாம எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம குறித்து நாம எச்சரிக்கை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், அது ஆவிக்குரிய சகோதரராக இருக்கலாம், மாம்சத்துக்கு ரத்த சம்பந்தமான சகோதரர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சகோதரர்களாக இருந்தாலும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தாங்களா மன்னிங்க. அந்த மன்னிப்பதில் கூட ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். கேளு, கேளு. அந்த வார்த்தையினாலே மன திரும்பினால் நம்ம ஆத்மாவை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு மன்னிச்சு விடு, மனஸ்தாபப்படுறான், மன்னிச்சிடு, மன்னிச்சிடு அவனை. அடுத்து ஆண்டவர் பார்த்துக்குவார். ரட்சிப்பு யாருடையது?
கர்த்தருடையது, கர்த்தருடையது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, முதல்ல எச்சரிக்கையாயிரு, மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. இந்த ஆத்துமாவை நீ பெற்றுக்கொள்ள முடியும். மன்னிக்க கேட்டால் பரவாயில்ல, உன் மனசு அப்பட்டா விட்டுவிடு, கர்த்தர் பார்த்து கொள்வார். மண் திரும்ப ஏற்ற கனியை கொடுக்க பிதாவு சித்தத்தின்படி செய்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 22 வாசிப்போம். 2 பேதுரு 20 22, 2 பேதுரு 2 20 22 22 20 22. செகண்ட் பீட்டர். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. பாருங்க, நான் ஏன் விட்டு விடுன்னு சொல்றேனோ, நாம கர்த்தரை அறிகிற அறிவினா அறிந்து கொண்ட பின்பு அவங்க விடுங்க, அவங்க நம்ம மூலமாக அவங்க அறிந்து கொள்கிறாங்க, கர்த்தரை அறிந்து கொள்கிறாங்க. அது பெரிய நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் அறிவிப்பது நமக்கு தலையாய கடமை. இங்க பாருங்க, கர்த்தர் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு. எப்போ எப்போ முதல்ல நம்ம ஆண்டவரை அறிஞ்சு அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கை கொண்டு எல்லாவற்றிலும் நேர்த்தியாக நடந்துட்டோம். ஏதாவது காரியத்தில் உலகம் நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சுங்களேன், உலகம் காரியங்கள், உலக கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். கடந்த வாரம் கூட மாம்சத்தின் கிரியைகளை பற்றி ஒரு 17 காரியத்தை பார்த்தோம். அந்த காரியங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்படைந்துட்டோம், பாவத்தில் விழமாட்டோம்னு நினைக்கக்கூடாது. அந்த சூழ்நிலைகளை யார் ஏற்படுத்துவான்? பிசாசு ஏற்படுத்துவான், பிசாசு ஏற்படுத்துவான். யாரை விழுங்கலாமா என்று சுற்றி திரு சிங்கத்தை போல அலைகிற திட்டங்களை செயல்களுக்கு நாம் எப்பவுமே எப்படி நிற்கணும்? எப்படி நிற்கணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான், அப்போது அவன் ஓடி போவான். சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுது. அப்போ முன்னிலைமை எப்படி, பின்னிலைமை எப்படி? ரட்சிப்படாத ஒரு நிலைமை இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருக்குள்ளே நல்லா இருப்போம், வருவோம், போவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம எதை விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? நீதியாக கேட்க என்ன காரியம் அவர் வாக்கிய செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். உலக காரியங்கள் நம்ம கேட்டால் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கு என்ன தேவையோ அவர் முன்னே அறிந்திருக்கிறார். அப்போ ரட்சிப்படுறது முன்னால் நம்ம என்ன பாவத்திலிருந்தோம், எந்த சாபத்திலிருந்தோம், எந்த அக்கிரமத்திலிருந்தோம், அதை ஜெயிக்கப்பட்டு தான் நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதிலே அந்த பாவத்தினாலே அந்த அக்கிரமத்தினால் ஜெயிக்கப்பட்டால் முன்னிலைமை, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னிலைமை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படுறது முன்பாக வியாதி, வருத்தம், வறுமை, வேதனை, போராட்டம். நீங்கள் நினைக்கலாம் இப்போ கூட தானே இருக்குது, அதெல்லாம் இப்போ கூட தானே இருக்குது. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே எல்லாவற்றையும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கொள்ளணும்.
எந்த காரியம் நமக்கு எதிராக வர காரியங்களே அது பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்க. பயப்படாதீங்க, எது குறித்து கலங்காதீங்க. அது நன்மையாக தான் முடியும். அல்லேலூயா. அந்த காரியம் எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அது நன்மை தான் முடியும். கவலைப்படாதீங்க. அதை குறித்து பரவாயில்லப்பா, நல்லா இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கினோம், நல்லா கொழுமையாக இருந்தோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தோம், நல்ல புல் பூண்டுகளை நல்லா சாப்பிட்டோம், நல்லா அருமையான தண்ணி குடித்தோம், நல்லா இருந்தோம். அங்கே எதில் இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. புதிய மாணவர்களே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் என்ன சொல்கிறாங்க? திரும்ப அங்கே போகணும், அந்த அடிமைத்தனத்துக்கு போகணும். அதனால தான் முன்னிலைமை பின்னிலைமை கேடுதான் மாறி போச்சு. எல்லாம் மறித்து போனாங்க. அவர் கொடுத்த வாக்கு தத்தமான தேசமான கானான் தேசத்தை அடையாமற் போனார்கள். அடையாமற் போனார்கள். பரம கானானை அடையாமற் போனார்கள். பெரிய மாணவர்களே, நம்ம எச்சரிக்கை பாருங்க. நம்ம முன்னிலைமை கர்த்தருடைய பின்னிலைமை முன்னிலைமைக்காக கெடுதலாக இருக்க நம்ம விட்டுவிடக்கூடாது. ஒரு பிடி கூழுக்காக எதை விட்டு கொடுத்தான்? சேஷ்ட புத்திர பாகத்தை ஏச விட்டு கொடுத்தான். ஒரே ஒரு சின்ன கூழ், பச்சையான கூழ், அவ்வளோதான். விட்டு போட்டான். நமக்கு கிடைக்க போகிற சின்ன ஒரு காரியம், உலகத்தின் காரியத்துக்காக ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. திங்க் பண்ணி பாருங்க. எதில் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்தோம்? பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவனோ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஏசப்பா சொன்னார். அப்போ நம்ம காரியங்களிலே பிரியமானவர்களே, நம்முடைய முன்னிலைமையை கேட்டுள்ளதாய் மாறாதபடி முன்னிலைமையிலிருந்து ஆண்டு ரட்சித்து கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே வந்தோம். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசை பெற்றுக்கொண்ட பிறகு ஏதாவது சின்ன காரியத்துகளும் கூட நம்ம ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. ஆண்டை விட்டு விலகக்கூடாதுன்னா பல காரியங்கள் இருக்குது. நமக்கே தெரியும் என்ன காரியத்தை நம்ம ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறோம், என்ன காரியத்தை ஆண்டை விட்டு விலகுறோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க சிஸ்டர், அப்படியே வாசிட்டு போங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு எச்சரிப்பு பாருங்க, எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. பேதுரு எழுதுறார். பேதுரு யார் தெரியுமா உங்களுக்கு? படிக்காதவர், படிப்பறியாதவர், இல்லாதவர். அவர் வலையை போட்டு தான் மீன் பிடிப்பார். ஆண்டு ஒரு தூண்டில் கொடுத்து அனுப்பிச்சார் மீனை பிடிக்க. அல்லேலூயா. ஒரே ஒரு தூண்டில் போய் நீ அதில் ஒரு மீன் வாயில் வரி பணம் வெள்ளி காசு கிடைக்கும், பிடிச்சிட்டு வா. உடனே கீழ்படுத்தாரு. உடனே போனார். ஆண்டவரே, நான் வலையை போட்டு தான் மீனை பிடிப்பேன், தூண்டிலாம் போட எனக்கு பிடிக்க தெரியாது. அவர் சொன்னார்னா உடனே செய்யணும். ஆண்டவர் என்ன பாருங்க, அவர் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்கள் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவளுக்கு நலமா இருக்கும். பேதுரு எழுதுறாரு. அப்போ எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் அறிந்த பின்பு மறுபடியும் உலகத்து காரியங்கள் நம்ம போவோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். கேடுள்ளதாக இருக்கும். கேடுள்ளதாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, படிமா.
பாருங்க, நாய் நாய் தான் கக்கினதை தின்னவும் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி ஆ சேற்றிலே புரளவும் ஆ திரும்பினது என்று சொல்லப்பட்ட ஆ மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆண்டவர் பாருங்க, அந்த கேடுள்ளதான அந்த பின்னிலைமையை நாய்க்கொப்பா பன்றிக்கொப்பா சொல்றாரு. மிகவும் கேடுள்ளதா இருக்கும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அது அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனால் எச்சரிப்பை குறித்து ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை, எல்லாம் பாவம் செய்வதும் தான். அந்த பாவத்தை கூட நம்ம செய்த நியாய நீதி நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு தேவனுக்கு பிதாவுக்கு சித்தமானதை செய்தால்தான் நாம் பாவம் அறியாதவர்கள். அப்படி செய்ய முடியாது. பவுலே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே. பிரியமானவர்களே, ஆனால் பாவத்தை செய்தவுடனே நம்ம அது பெருமையாக நினச்சக்கூடாது. ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தீமையை நன்மையை மாற்று. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை நான் யாருமே செய்திருப்பா, என்னை மன்னிங்கப்பா, ஃபார்கிவ் மீ, என்னை மன்னியும், என்னை மன்னியும். நமக்காக யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். ஸோ அவருக்கே தெரியுது, ஏசப்பாவுக்கு தெரியுது நம்ம அறியாமல் செய்கிறோம். ஆமாம், நம் பாவத்தை அறிக்கையிடும்போது ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமல் செய்கிற பாவங்களை எனக்கு மன்னியும்பா, எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அப்போ அந்த பின்னிலைமையை முன்னிலைமை காட்டில் கெடுதலாம் மாறணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் நீதி செய்வர்களாக இருக்கணும், நீதி செய்வர்களாக இருக்கணும், நியாயம் செய்வர்களாக இருக்கணும். நம்ம நீதி செய்யலாம் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல. ஆண்டவர் நீதி செய்கிறவர், அவர் உன்னதமானவர், உன்னத தேவன். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமைக்கு கெடுதலாக மாறக்கூடாது. இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம அதிகமாய் 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 முன்னோக்கி செல்ல வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். உலக காரியங்கள் இருக்கும், தட்டி விட்டு போங்க, தள்ளி விட்டு போங்க, தள்ளி விட்டு போய் பாருங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டுவோமா? உங்களை எடுத்து ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துகிற தேவன் அவர். அடுத்த 3 வார்த்தைகள் நான் படிமா 20. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். போதுமா பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
ஏசப்பா முதல்ல பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது. அதை சொல்லிட்டு அவர் செகண்ட் ஸ்டெப்புக்கு வராரு. ஆகையால் எல்லா பிதாவின் சித்தத்தின் ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ ஆண்டவரை பிதாவை முக்கியப்படுத்திட்டு ஏசப்பா அப்பா நான் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய சொல்கிறேன், செய்ய உடனே நீங்கள் தீர்மானிங்க. அப்போ நீ அது தீர்மானித்தால் நீங்கள் எங்கே கட்டப்படுவீங்க? கண்மலையின் மேல் கட்டப்படுவீங்க. கரங்களை தட்டுவோமா? கண்மலையின் மேல் கட்டப்படுவீங்க. கண்மலைனா யாரு? அது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டர் போன வாரம் ஒரு வசனத்தை மேல் கொடுத்து காட்டி இது எப்படி இதோடைய வியாக்கணம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தையை. சங்கீதங்களின் புத்தகம் 137 அதிகாரம் 7 வாசிங்க சிஸ்டர். கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. ஏதோம் யாரு? எந்த சந்ததி? ஏசா சந்ததி. அது ஆண்டவருக்கு அப்பாற்பட்ட சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி. ஏதோம் ஏசாவின் மூலமாக ஏதோமியர் வந்தாங்க. அந்த ஏதோமியர் சீயோன் குமாரத்திகளை அவங்க என்ன பண்றாங்க? சிறைபிடித்து போறாங்க. வாசிங்க, அதுலேருந்து வாசிங்க சிஸ்டர். 3 வாசிங்க. இதில் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே போதுமா? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? கர்த்தாவே எஸ்ஸவின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. 8-9 வாசிங்க. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதியடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இது என்னடா இது? ஒரு சந்தேகம், இந்த வசனத்தை ஒரு சந்தேகம். ஆண்டவரே பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே. பாபிலோன் என்பது என்ன? அடிமைத்தனம். எகிப்து தான் பாவம், பாபிலோன் அடிமைத்தனம். எல்லாரும் அடிமை கொண்டு போனாங்க. அப்போ அடிமை கொண்டு போனவங்க எல்லோரும் சிறைப்பிடித்து கொண்டு போனவங்க அநேக பேர் அந்த பாபிலோன் தேசத்திலே அநேகர் மாண்டு போனார்கள். எகிப்திலே அவங்க மாண்டு போல பெருகுனாங்க. பாபிலோன்ல மாண்டு போனாங்க. அப்போ அந்த அந்த சிறைப்பை, அந்த அடிமைத்தனத்தை எங்க அடிக்கிற சொல்றாரு ஆண்டவர்? கல்லின் மேல். அந்த கல்லு தான் கண்மலை, இயேசு. அந்த கண்மலையின் மேல் அந்த பிள்ளைகளை, அந்த பாவத்தில், சாபத்தில், அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் ஆண்டவருடைய கண்மலையிலே ஒப்பு கொடுக்கும் போது, கண்மலையில் அஸ்திபாரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பாபிலோன் குமாரத்தியே, ஆ பாழாய் போகிறவளே, ஆ. நீ எங்களுக்கு செய்தபடி ஆ. உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். ஆ. உன் குழந்தைகளை பிடித்து ஆ. கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தாவீது சங்கீதம், இது தாவீது எழுதின சங்கீதம். இது அப்படியே கண்டினியூவாக எழுதின்னு வர்றாரு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை பார்த்து அப்படியே கிருபை கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அப்படியே அந்த சாபத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த கண்மலையின் மேல் நாம் அந்த ஜனங்களை, சிறையிலே பாதித்து கொண்டிருக்கிற ஜனங்களை, பாவத்திலே அடிமைப்பட்டு கொண்ட ஜனங்களை கொண்டு மோதி அடிக்கணும், கொண்டு வரணும். இயேசு மெய்யான தேவன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இதெல்லாம் அடி அல்ல, அவர் நம்ம ஒப்பு கொடுக்க போது அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதில் அழகாக சொல்கிறார் பாருங்க, ஏன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களபடி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் பொருட்டாக அவங்களை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும், அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்க சிறையில் இருக்காங்களா, அது அவங்கள அப்படியே விட்டுவிடக்கூடாது. எப்படியாவது அந்த ஆத்துமாவை நாம் பெற்றுக்கொள்ள, பிதாவே பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே இந்த ஜனங்களை, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை, அடையாளம் தேடுகிற ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். மனசாபப்பட்டா விட்டு விடுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவனுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு அவருடையது. யோனா அமிச்சாரு, போய் சபினாரு, நீ சபி, நீளப்பட்டதை பார்த்து சபித்துடுவா, சபிக்க தான் சொன்னார். ஆனால் யோனாவுக்கு அது மனஸ்தாபப்படுறான். எப்படி நம்ம சபிக்கிறது, அந்த தேசத்தை எப்படி சபிக்கிறது? ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை செய்யணும். எப்படியாவது அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவனை குறித்து நிறைவேற்றுவார். நம்ம குறித்து என்ன காரியம் வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் பிதாவிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன அறிந்து என்ன வைத்திருக்குது, எனக்காக எந்த சித்தத்தை வைத்திருக்கிற ஆண்டவரே, சித்தத்தை மேல் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சித்தத்தை மேல் நடத்துங்கப்பா. ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா 9:4 வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 3:12 வாசிங்க. முதல்ல எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எச்சரிப்பு எப்படி சொல்றாரு? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள என்ன இருக்குதுங்க? அவிசுவாசம். நமக்கு தான் அந்த அவிசுவாசம். ஐயா உங்ககிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த அவிசுவாசம் நம்மகிட்ட வரக்கூடாது. அந்த அவிசுவாசம் நமக்குள்ள ஏற்படக்கூடாது. அது வளரக்கூடாது. அது வளர்ந்தா நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையிலே செய்து வருகிற அந்த ஆசுவாதத்தை நாம் விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா கடினமாக இருக்காது, இலகுவாக தான் இருக்கும். இது கூட பாருங்கள், அந்த அவிசுவாசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்ற. இந்த பாபிலோன் குமாரத்தியே, கல்லில் மோதி எடுக்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவருடைய காரியத்தை எப்படியாவது கொண்டு வரணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும்.
நாம் ரட்சிக்கப்பட்டால் போதும். நம்ம அருகாமையில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், நான் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். சகோதரி அருமையான ஜெபத்தில் ஏறெடுத்தாங்க. ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மட்டும் ருசி பார்த்தா போதாதே, அவர்கள் உண்மை ருசிப்பார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதில் ஒரு பாக்கியம், அதில் ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தின் ஆண்டிலே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நமக்கு தான் அந்த அதிகாரத்தை அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிற வீட்டை கொடுத்திருக்கிறார். கண்மலையின் மேல் கட்டுகிற வீட்டை கட்டுகிற அஸ்திபாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வார்த்தையின்படி எரேமியா 9:4 வாசிப்போம் சிஸ்டர். எரேமியா 9:4 படிங்க, முடிச்சிடலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பழக்குகிறார்கள். ஆ ஆ அறிய மாட்டேங்கிறார். பாருங்க, இது அப்படியே ஆப்போசிட்டாக வருது பாருங்க. எரேமியா அந்த வசனத்தில் கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டேன்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம கபடமாய் எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. எச்சரிக்கிறார். கபடில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். கரெக்ட். முதல்ல இருந்து படிமா அந்த வசனத்தை, 4ஆம் வசனத்தை படி. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். பாருங்க, 2 தன் தன் சிநேகிதன், தன் சகோதரன், 2 பேரும் வித்தியாசம் காட்டுறாரு. சிநேகிதன்னா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிநேகிதனை உன்னுடைய நண்பனை காட்டு, நீ எப்படி இருக்கான்னு நான் உனக்கு சொல்வேன்னு. ஸோ நண்பர்கள் பற்றி என்ன சொல், தன் தன் சிநேகத்துக்காக எச்சரிக்கையாருங்கள். அப்போ எப்படிப்பட்ட சிநேகிதன் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிநேகிதன் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். சிநேகித எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். சிநேகிதன் எல்லா காலம் சிநேகிப்பான், நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சிநேகிதத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அந்த விஷயத்தில் நம்ம கபடாக இருக்கக்கூடாது. இது ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அவனும் தன் சிநேகிதக்காக எச்சரிக்கையாருங்கள், எந்த சகோதரையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரன் மோசம் பண்ணுகிறான், எந்த சுத்தி அவனுக்கு கேரக்டர்ஸ் இதுதான். ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நமக்கு அவளுக்கு குறித்து அந்த கபடான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ரட்சிப்பு அவருடைய, அவர் கையில் இருக்கிறது. அவங்க மோசம் பண்ணினாங்கன்னா அது குறித்தே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நமக்கு துரோகம் பண்ணினாங்களா அதை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த கபடி நம்ம மனதில் இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை போடுங்க. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தம்ம கருத்தவனை ஏய்க்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரம் செய்ய உழைக்கிறார்கள். அடுத்தது, கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர் கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம். அப்ப நாமள தான் குட்டி காட்டுறாரு ஆண்டவர். நம்ம கபடா இருக்கக்கூடாது, கபடி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவங்க கேரக்டர் அப்படிதான், மோசம் பண்ணுகிறவர் தான் எப்பவுமே. சிநேகிதர்கள்
சகோதரர்கள்லாம் எப்பவுமே நமக்கு எதிராக இருக்கிறவங்க தான். அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அது பெரிய கிஃப்ட் நமக்கு. ஆனால் அவங்களுக்காக எப்போதும் நம்ம கண்மலையில் மோதி அடிக்கணும். கரங்களை தட்டுவோமா? கண்மையிலே கட்டப்பட்ட இதுங்க பாருங்க. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யும் எவனோ அவனை கண்மையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பா இருக்கிறான். அப்போ புத்தியுள்ள மனுஷன் எப்போ இருக்கணும்? கபடி இல்லாதவனாக இருக்கணும். அல்லேலூயா. கபடி இல்லாதவனாக இருந்து மன்னிங்க. 7 தரம் மாத்திரமில்லை. எத்தனை தரம்? 70 தரம். 490 தடவை 70 490 தடவை மன்னிக்க சொல்கிறார். நம்ம ஒரு மன்னிப்பாவது மன்னிக்கிறோமா யாராவது? நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது? கபடி உள்ளவர்களாக இருக்கிறோம். கபடி நெஞ்சவர்களாக இருக்கிறோம். 27, 28 வாசிங்க சிஸ்டர். நான் சொல்லிய இந்த வார்த்தையில கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வார்த்தையை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவருடைய வார்த்தையெல்லாம் இலகுவாக தான் இருக்கும். அவர் எச்சரிக்கை கொடுத்தாலும் இலகுவாக தான் இருக்கும். அப்போ அவங்க பைபிளில் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆச்சரியப்படுறாங்க. பாருங்கள், என் வார்த்தைப்படி செய்தால் அவனுடைய வீடு எங்கே கட்டப்பட்டிருக்கோம்? கண்மலை மேல் கட்டிருக்கோம். என் வார்த்தைப்படி செய்யலைன்னா வீடு எது மேலே கட்டியிருக்கோம்? மண்ணில் மேல் கட்டப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 5, 7, 8 வாசிங்க சிஸ்டர், முடிச்சிடலாம். யாக்கோபு 5, 7, 8 சீக்கிரம் வாசிங்க. இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீடிய பொறுமையாயிருங்கள். கர்த்தர் செய்வார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாச்சு. அது பொறுமையாக காத்திருங்க. அவர் காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவரத்தில் நாம் கேட்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அந்த நிலைத்திருக்கிற தன்மை நமக்கு வேண்டும். அந்த நிலைத்திருக்கிற தன்மை நமக்கு வேண்டும். பாருங்க, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுதும் அழிந்தது. எப்படிப்பட்ட எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம், நடக்கக்கூடாது. நம் விழுந்து போகக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு எப்போதும் செவி கொடுத்து நடக்க ஒப்பு கொடுக்கணும். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சகோதரி குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாவற்றும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே காரியம் என்னமா முடியும் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசார். மனுஷரால் இது கூடாது, இது தேவனால் கூடும். கரங்களை தட்டும். இது தேவனால் கூடும். அவர் எச்சரிக்கை எப்பவுமே இலகுவாக தான் இருக்கும், பாரமாக இருக்காது. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ பயப்படாது, என் சமூகம் முன்பாக செல்லும். எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். போராட்டம், கண்ணீர், நிந்தனை, அவமானம்
துக்கம், அடிமைத்தனம், வெறுமை, வறுமை, எந்த காரியத்தில் அந்த காரியத்தை நினைக்காதீங்க. அதெல்லாம் ஏசாப்பாக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் அதினத்தின் காலத்தில் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாச்சு செய்திருக்கிறார். அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் ஜீவர்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்போதும் நம் வார்த்தை குறித்து எச்சரிக்கை. யாரும் சபிக்காதீங்க. காரணம் இல்லாமல் சபிப்பது பலிக்காது, பலிக்காது. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த எச்சரிப்பு வார்த்தைகள் வாழ்க்கையில் எப்போதும் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ரோமர் 16:17 வாசிங்க சிஸ்டர். ரோமர் 16:17 சீரம் படிக்க. ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. உபதேசம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது, நீ எப்போ பாரு ஆண்டவர் பற்றி பேசுறிய, அவங்க நன்மை செய்திருக்காரான்னு தான் கேட்பாங்க. அவங்க எல்லாம் ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. ஆண்டவர் பற்றி நம்ம சொல்லும்போது, ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் அஞ்சு பின்மாற்றமானவர்கள், அது நீதிய பொறுமை இல்லாதவர்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளாதவர்கள், ஆண்டவர் வாக்குத்தை சுதந்திரத்துக் கொண்டும் அதை பெறக்கூடாதவர்கள், பெற முடியாதவர்கள், அத்தனை பேரும் ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அவளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாருங்க. அவளாலே நமக்கு என்ன வரும்? பிரிவினை உண்டாகும், இடர்கள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க அப்படிப்பட்டவர்கள் படிமா அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்த நாமத்தை. அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியக்காரர்களின் சௌக்கியத்தை நம்ம விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை உலகத்தில் நிறைந்திருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறது, அப்படிப்பட்ட சகோதரருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக. நாமெல்லாம் கண்மையில் கட்டப்பட்ட அஸ்திபாரம். நமக்கு ஒன்று சேதம் வராது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே கூட ஆண்டவரே, வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோகத்தின் ராஜ்யத்தை அடைவான் என்று சொன்ன தேவனே, எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டு தகப்பனே, அதன்படி நடக்க ஆண்டவரே அப்பா, உங்களுடைய உபதேசத்தை அப்பா நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள முடியாது, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. நீ கொடுத்த வார்த்தையின் மீது தகப்பனே, நீர் எங்களுக்கு தகப்பனே கபடற்றவர்களாய் மாறும்படியாய், கபடோடு யாரிடத்திலும் பேசாமலும் தகப்பனே, நாங்கள் பழகாமலும் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா உண்மை சார்ந்திருக்க முடியாது, உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத நாளிலே எங்களோட பேசினீர் ஆண்டவரே, எங்களை எச்சரித்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக ஆண்டவரே. கிருபையாய் நடத்தியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். நாளில் கூட வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே நீ அபரிதமாய் ஆசீர்வதிங்கப்பா.
பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக சேபிக்கிறான். பிள்ளைகளை நிரப்பும்படியாக சேபிக்கிறான். கிருபையாய் நடத்துங்கப்பா. பெத்தேலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு சாட்சியனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி சுதந்திரத்துக் கொள்ள பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, கண்மலையில் கட்டப்பட்ட அஸ்திபாரமாய் வீட்டை உடையவர்களாய் இங்குள்ள தகப்பனே நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறான். அப்பா, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்லப்பா, நாமத்துக்கு மகிமை நிமித்தம் இதை நிச்சயமுடியாய் தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எங்கள் முற்றமாக தாத்து ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறான். ஒரு ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆபிரகாமை சகல ஆசீர்வாதங்களாலும் நீ நிரப்பின தேவன் கர்த்தாவே, என் முற்பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அப்படியே முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. உதவி செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அடியார்களை தாழ்த்தி ஒப்புக்கொடு, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபைகளோடு கூட இருக்கிற தகப்பனே அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும், நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவர். அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேற்று சேகரவர் நீர் அப்பா. எங்களுக்காக நீ யாவையும் செய்து முடிக்கப் போகிறீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் சித்தம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒப்புக்கொடுகிறோம்ப்பா. சித்தத்தின்படி எங்களை செய்ய ஒப்புக்கொடுங்க தாவே, தாத்தி ஒப்புக்கொடும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கு போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.